இல்லை. அப்புறம் அந்த பதிவு யாருக்குன்னா நம்ம சாட்டை துரைமுருகன் அண்ணனுக்கு. சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து ஒரு பதிவு பேசியிருக்காரு டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை பற்றி. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இதுவே நாங்கள் வந்து ஜெயிச்சிருந்தா சட்டமன்றத்துக்கு போயிருப்போம். இப்போ நாங்கள் தோத்ததுனால மக்கள் மன்றத்துக்கு போயிட்டோம். அதாவது சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காரு, அதை வந்து மக்கள் மன்றமா இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசியில் மண்ணை விட்டது மாதிரியே பேச சித்தப்பா. இந்த பழமொழி எங்கே போய் சொல்ல எனக்கே தெரியலை. இருந்தாலும் சாட்டை துறைமுறைண்ணே, நீங்கள் இப்படி சொல்லி சொல்லி உங்கள் வாயால் தான் விளங்காமல் போயிட்டியா. ஒரு ஓட்டு கூட நீங்கள் ஒரு இடத்துல கூட ஜெயிச்சு வரல, டெபாசிட் இழந்துட்டீங்க. இப்படி இருக்கும்னு என்ன சொல்கிறீங்க? சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன பேசுங்க? சட்டமன்றத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. இல்லை தமிழக வெற்றி கழகத்தை கட்சியாக இதெல்லாம் மக்களுக்கு என்னென்ன செய்தீங்க? மக்களுக்கு 2200 கொடுக்க சொன்னீங்க மாதம் மாதம், அதை கொடுத்தீங்களா? எங்கே கொடுத்தீங்க? நீங்கள் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லி அதை வேற புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, சட்டமன்றத்தில் வந்து மக்களோட பிரச்சனையை பற்றி பேசுங்கன்னா 2 கட்சியும் சேர்ந்து சண்டை போட்டு அடைக்க மாதிரி நான் பெருசா, உன் தப்பு பெருசா, என் தவுளு பெருசாங்க மாதிரி நான் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு சொல்லுதே தவிர மக்களுக்கு இந்த தேவை இருக்குது, விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிங்க. இதே நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தோம்னா நாங்கள் இது எங்கள் அரசியலே வேறு, எங்கள் கோட்பாடே வேறு அப்படிங்கிற மாதிரி சாட்டை துறைமுறைன்னு வந்து இப்போ பேசுகிற விஷயம் வந்து பயங்கர பட்டு வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த சாட்டை துறைமுறைன்னு நான் ஒரு பதிவை சொல்கிறேன். நீங்கள் அதாவது உங்களுக்கு பப்ளிசிட்டி வேணும், வியூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் விஜயண்ணனை வந்து தரக்குறைவாக பேசுகிறது, டிவிக்கு கட்சியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறது. இதுக்கு முன்னாடி இப்படி தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் நம்ம திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் ஐயா வந்து இப்படி தான் பார்த்து பேசி 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 ரொம்ப இப்போ தரமட்டமாக பேசுனீங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க தாவைக்காவை அதுக்கு மேலே மட்டம் தட்டுறீங்க. சரி, இன்னொன்று சொல்கிறேன். இதே மாதிரி தான் உங்களை மாதிரி ஒருத்தர் அவர் பேர் என்ன, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, அவர் தான் ஒரு டைலாக் பேசுவார். இவர் வருவாராம், அப்படியே வந்து எலெக்ஷன் நிற்பாராம், அப்படியே முதலமைச்சர் சீட்டில் வந்து முதலமைச்சரை உட்காருவாராம், நாங்கள் குச்சி முட்டை வாங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார். ஏன்னா இதுக்கு உண்மையாகவே அது வந்து ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த வாக்கு சொல்கிறது, நானே சொல்கிறதெல்லாம் உங்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சாட்டை துறைமுறைன்னு நீங்கள் வந்து என்ன சொல்கிற, சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டோமா, மாதம் யூடியூப்பில் சேலரி எடுத்தோமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு போங்க. அதை விட்டுட்டு நாங்கள் சட்டமன்றத்தில் இல்லைனாலும் மாமன்றத்தில் இருக்கோம் அப்படி இப்படிங்கிறது இந்த சும்மா அந்த குட்டி கதையை பேசிட்டுலாம் தேவையில்லாத இதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இருக்கிற இந்த கொஞ்சம் நெஞ்ச ஒரு ஓட்டு விழுந்த விழாமல் போக போகுது. சரியா? அதனால் மக்களே, இந்த பதிவு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பர் 60 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.